Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 3 இயர் எல்எல்பி மாப் அப் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து இந்த லா ரிலேட்டடான அட்மிஷன் பத்தி ரெகுலரா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதுல வந்து சில வீடியோஸ்ல நான் வந்து மாப் கவுன்சிலிங் அப்படிங்கிற பத்தி சொல்லியிருப்பேன். அதுல கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாப் கவுன்சிலிங்லாம் என்ன ப்ரோ, இது வந்து யாருக்காக வந்து கொடுப்பாங்க, இந்த மாப் கவுன்சிலிங்கை பத்தி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே வந்து இந்த மாப் அப் கவுன்சிலிங்லாம் என்ன, இந்த மாப் கவுன்சிலிங் மூலமா எப்படி வந்து நம்ம வந்து சீட் வந்து வாங்குறது, இந்த மாப் கவுன்சிலிங் வந்து எப்ப நடக்கும், யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாப் கவுன்சிலிங் பத்தின ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஈஸியா நீங்க உங்களோட மொபைல் போன்ல மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாப் அப் கவுன்சிலிங் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. 3 இயர் எல்எல்பி 3 இயர் எல்எல்பில கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இதுல கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆனது போக மீதி இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ், அதாவது பிரைவேட் அஃபிலியேட்டட் லா காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே வரக்கூடிய காலேஜஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கேன். இதுல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து இந்த வருஷம் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த சைடுல லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் பிஎல்எல்பி, இந்த சைடுல ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர் எல்எல்பிக்கு உண்டான வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு இதுல வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 38 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லா காலேஜ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் வந்து லா காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளா இருக்கு. இதுல 15 கவர்மெண்ட் லா காலேஜும் 11 பிரைவேட் லா காலேஜஸும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து அவைலபிளா இருக்கு. அதாவது நான் சொல்றது வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் ஆகக்கூடிய அஃபிலியேட்டட் லா காலேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை தாண்டி வெளியில பிரைவேட் காலேஜஸ்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லாம் இருக்குது. அதை பத்தி நமக்கு வந்து பேச வரல. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் நீங்க கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ மாப் கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து முழுமையா வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சீட் வேகன்சிஸ் இருந்துச்சுன்னா தேர்ட் ரவுண்ட் நடக்கும். தேர்ட் ரவுண்ட் வந்து நடக்கல அப்படின்னா வந்து டைரக்டா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மாப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து வரும். இந்த மெயில்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு முதல்ல வந்து மெயில் அனுப்புவாங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சீட் வந்து கிடைக்காம செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்க் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. நல்லா கவனிக்கணும், நிறைய பேர் அப்படிதான் கேக்குறீங்க. செகண்ட் ரவுண்ட்ல நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன், ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகல அப்படின்னா சீட் வந்து கிடைக்கல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மாப் கவுன்சிலிங் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா 5 இயர் பிஎல்எல்பியோட செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உண்டான கட் ஆஃப் மார்க். சரிங்களா, இந்த கட் ஆஃப் மார்க்கை நீங்க வந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இதுல வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாப் கவுன்சிலிங்ல சீட் வந்து அலாட் ஆச்சு அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா, இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் வந்து கம்மியா இருக்கக்கூடியவங்களுக்கு மாப் கவுன்சிலிங்ல சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனா நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாப் கவுன்சிலிங் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்காது. உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். தேர்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வேகன்சிஸ் இருந்தால் மட்டுமே தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். போன வருஷம் எல்லாம் வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எதுவுமே ஒன்றும் நடக்கலங்க. டைரக்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சு, செகண்ட் ரவுண்ட் நடந்துச்சு, டைரக்டா மாப் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாப் கவுன்சிலிங்க்கு வந்து இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா தகுதி உள்ள மாணவர்களும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா வந்து மெயில் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த மெயில் வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிருக்கீங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாப் அப் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிருக்கீங்க. நீங்க வந்து பிரைவேட் காலேஜ்ல அண்டர் கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்கன்னா டைரக்டா இந்த லிங்க்ல போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸும் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து முன்னுரிமை தேர்ந்தெடுப்பதற்கான கல்லூரி விவரங்கள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 11 பிரைவேட் லா காலேஜஸ் அஃபிலியேட்டட் லா காலேஜ் வந்து கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஒயிட் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து எழுதி அதை போட்டோ பிடிச்சி ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நல்லா கவனிக்கணும். இதுல அவன் 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணும்போது நான் பிரைவேட் காலேஜுக்கு வந்து நோ கொடுத்துட்டேன் ப்ரோ, ஆனா எனக்கு வந்து மாப் கவுன்சிலிங்ல சீட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். பிரைவேட் காலேஜுக்கு எஸ் கொடுத்தாலும் சரி, நீங்க நோ கொடுத்தாலும் கண்டிப்பா மாப் கவுன்சிலிங்ல உங்களோட நல்ல ஒரு கட் ஆஃப் மார்க் வச்சிருக்கீங்கன்னா தாராளமா உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். சரிங்களா, அதை பத்தி நீங்க ஒரே பண்ணிக்கிற நிறைய பேர் அப்படிதான் என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி கேக்குறீங்க. ப்ரோ நான் வந்து அப்ளை பண்ணும்போதே வந்து நோ நோ கொடுத்து தான் ப்ரோ அப்ளை பண்ணேன், ஆனா இப்போ வைக்கணும் பார்த்தா தான் தெரியுது அந்த பேசாம எஸ் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நீங்க வந்து எஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, நோ கொடுத்தாலும் மாப் கவுன்சிலிங் சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சுனாலே அதுல வந்து கட் ஆஃப் மார்க் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சீட் வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி வந்து செக் பண்றதுன்னா
நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபார் 3 இயர் எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபை கிளிக் பண்ணோம்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எவ்வளவு வந்திருக்கும் பாருங்க மார்க். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இந்த மார்க் இருக்கு பாத்தீங்களா, இப்ப 74 பிசி கேட்டகரியில வந்து இந்த மார்க் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா நீங்க வந்து ஒரு 72 71 70 மார்க் உங்க கையில இருக்குனாலும் உங்களுக்கு மாப் கவுன்சிலிங்ல சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டர் கவர்மெண்ட் கோட்டால பெர் இயருக்கு வந்து 85,000 தான் உங்களுக்கு கிட்ட வந்து கேக்குறாங்க. நீங்க கவர்மெண்ட் கோட்டா மூலியமா போறீங்கன்னா உங்களுக்கு வந்து டொனேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த 85,000 ருபீஸை மட்டும் நீங்க வந்து பே பண்ணி வந்து படிக்கலாம். ஈச் இயருக்கு வந்து 85,000 பெர் இயருக்கு வந்து 2 செமஸ்டர் வரும். 2 செமஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 85,000 நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா காலேஜ்ல படிச்சுக்கலாம். இது வந்து இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் ஃபீஸ் தான். நிறைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல போய் கேட்கும்போது 3 lakhs 4 lakhs வரும்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அது எல்லாமே டொனேஷன். லாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டொனேஷன் இல்லாம நீங்க வந்து படிக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து அண்டர் கவர்மெண்ட் கோட்டா மூலியமா போறதுனால உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கறத ரெடியூஸ் பண்ணி 85,000 அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. தயவு செய்து ஒரு ஹாம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு மார்க் கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா தயவு செய்து உள்ள வந்து என்ட்ரி ஆயிருங்க. அதை வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா அதுல சீட் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தலைகீழ நின்றாலும் வந்து பாத்தீங்கன்னா சீட் கிடைக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு காம்படிஷன், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பேசுது. பணம் வந்து நம்மளுக்கு வந்து பேசாது என்னைக்குமே. உங்களுடைய மார்க் நீங்க 5 இயருக்கு போறீங்கன்னா உங்களோட 12th மார்க் தான் பேசும். அதே மாதிரி நீங்க 3 இயருக்கு போறீங்கன்னா உங்களோட யூஜில இருக்கக்கூடிய மார்க் தான் உங்ககிட்ட பேசும். சரிங்களா? சோ அதனால 70 மார்க் வரைக்கும் நீங்க கம்மியா இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெயிட் பண்ணிக்கோங்க. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 68% ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வச்சிருந்தாங்க. அவங்களுக்கே மாப் கவுன்சிலிங்ல இருந்து மெயில் வந்து வந்திருந்தது. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்து போக முடியாத சுச்சுவேஷன்ல அவங்க வந்து போகல. அந்த மாதிரி இது வருஷம் வருஷம் நம்ம வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம், அனலைஸ் பண்றோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மாப் கவுன்சிலிங் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்குங்க. வெயிட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒவ்வொரு காலேஜுக்கு எவ்வளவு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சரஸ்வதி லா காலேஜை பொறுத்த வரைக்கும் 39 வேகன்சிஸ்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 சீட்ஸாவது வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய சீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாப் கவுன்சிலிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈச் காலேஜ்லயுமே வந்து 39 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஎம்சி திருப்பூர்ல இருக்கக்கூடிய கேஎம்சி லா காலேஜ்ல மட்டும் 79 சீட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அண்டர் கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க. சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய அவங்களுடைய சீட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் கோட்டாக்காக வச்சுக்குவாங்க. இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் இவ்வளவு சீட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ இந்த கேட்டகரியில நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் எப்போ ப்ரோ நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா எப்படியும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மாப் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் வீக்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா டைரக்டா உங்களுக்கு வந்து மெயில் வரும். எப்ப வேணாலும் உங்களுக்கு வந்து மெயில் வரலாம். சோ வெயிட் பண்ணிக்கோங்க. அப்போ கவர்மெண்ட் காலேஜ் தான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து செகண்ட் ரவுண்ட்லயே சீட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிரும். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு கேட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வேகன்சிஸ் இருக்கு நாங்க அலாட் பண்ணவான்னு கேட்பாங்க. சோ அப்படி அவங்க ஓகே பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனல் ரவுண்டுங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா மாப் கவுன்சிலிங் சொல்லுவோம். இந்த மாப் கவுன்சிலிங்க்கு மெயில் டைரக்டா வரும். அதுல ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க் டச் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், இது வந்து 5 இயர் பிஎல்எல்பினால 4 டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து 3 இயர் எல்எல்பி அப்படிங்கறதுனால 10th 12th உங்களுடைய டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், யூஜி உடைய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி டி டி யூஜி உடைய அந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ், இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட், இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆனந்தம் லா காலேஜ் வேணும்னா அந்த இடத்துல ஆனந்தம் சொல்லிட்டு போட்டுக்கணும். இல்ல வந்து ரெண்டாவது துளசி வேணும்னா துளசி லா காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் ஷீட்ல நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி மறுபடியும் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சோ இது வந்து பிரைவேட் காலேஜுக்கு மட்டும் தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? சோ இதுல போயிட்டு நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் லா காலேஜ் பற்றைப்பெரும்புத்தூர், கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க எழுதக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லயே ஃபில் ஆயிரும். மாப் கவுன்சிலிங்கிறது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ்ல மட்டும் தான் அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து மாப் கவுன்சிலிங்னா என்ன, இது வந்து எப்படி நடக்குதுங்கிறத பத்தி நீங்க வந்து முழுமையா புரிஞ்சிருப்பீங்க. சோ மாப் கவுன்சிலிங் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10,000 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி தான் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. அது வந்து நாட் ரீஃபண்டபிள். அதே மாதிரி 85,000 அப்படிங்கிறது வந்து நீங்க நேரடியா அட்மிஷன் போடுறப்போ வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாப் கவுன்சிலிங்க்கு உண்டான ப்ரொசீஜர். வேற ஏதாவது மாப் கவுன்சிலிங் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அட்மிஷன் ரிலேட்டடா ஏதாச்சும் வந்து என்கொயரியோ இல்ல ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம சைட்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.